ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து திடீர் அறிவிப்புகளாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து முக்கியமான தொகை உயர்வு சம்மந்தமாக சூப்பரான அப்டேட்லாம் வெளியாகி வருது. அது என்னென்ன அப்டேட்டுன்னு பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக பணம் வாங்குறவங்க இந்த அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காத கூட விட்டுருக்கலாம். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ரெகுலராக பணம் வாங்குறவங்களும் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க இதுக்கு மேலே அப்ளிகேஷனுக்கான அப்ளைக்கான ஆப்ஷன் வருமா அப்படின்னு கேட்டு வராங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கணும், எங்களுக்கு இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வரல அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுக்கான 3 முக்கிய அறிவிப்புகளும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ரீசனாக 2026 ஜனவரி மாதத்தில் கிடைச்சிக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் அரசு தரப்பில் இருந்தும், அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு அதிமுக அரசிடமிருந்து கூடுதலான ஒரு சில அறிவிப்புலாம் வெளியே இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குகிற மகளிர்கள் தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நடுவில் பணம் ஸ்டாப் ஆக போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, ரெகுலராக பணம் வாங்கிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்களுக்கான இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டும் வீடியோவில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு ஹாப்பியான நியூஸை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் அது என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட், அது மட்டும் இல்லாமல் செய்தி வெளியீடு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவாக டெய்லியும் வீடியோவை போஸ்ட் பண்ண வரோம் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து முன்கூட்டியே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், புதுசாக புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு எல்லாமே நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோவை இந்த ஸ்கீமை பற்றி டெய்லியும் வீடியோவாக அப்டேட்டாக போட்டுன்னு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மூலயமா தெரிஞ்சு ரீஅப்ளை பண்ணி புதுசாக அப்ளை பண்ணி ரூபாய் 1000 பெற்றுன்னு வராங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 27 28 தவணைகள் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட்டும் ஸ்கிப் பண்ணாத ரெகுலராக பணம் வாங்கினவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு பின்னர், அதாவது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கொண்டு வரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மகளிர் இருப்பில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மிகவும் வரவேற்பை பெற்றிருந்து, இப்போ கூட இந்த திட்டத்தையும் தாண்டி 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. தற்போது வரை மொத்தம் 1.30 கோடி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கையில் இந்த திட்டம் மாற்றம் செய்ய தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறது அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. அதாவது மாற்றம் என்ன செய்ய போகிறாங்கன்னா, 1000 ரூபாயிலிருந்து ஒன்று 1500 ரூபாய் இல்லை 2500 ரூபாய் வரைக்கும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஆலோசனைகள் வந்துன்னு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை முக்கியமான நோக்கத்தோடு கவனிச்சுட்டு வராங்க. ஆண்களும் பெண்களுக்கு சமமாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமமான இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக இந்த திட்டத்தை பெண்களுக்கு சுயமரியாதை கொடுக்கும் திட்டமாக அறிமுகமானது. கடந்த 2023ஆம் ஆண்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். எப்போ இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ முதல் தவணை செலுத்தினாங்க அப்படின்றத கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்கி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். தொடங்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 1,06,00,000 கிட்டத்தட்ட பேருக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருந்தது. அதன் மூலம் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் பயன்பெற்றிருந்தாங்க. அதாவது 1.6 கோடி பெண்கள் மட்டும்தான் பயன்பெற்று இருந்தாங்க. இத்தகைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு எங்களுக்கும் பணம் வரணும், நாங்களும் தகுதியானவர் தான் அப்படின்ற மேல்முறையீடு செய்த காரணத்தினால பெண்கள் மத்தியில் மகளிர் மத்தியில் கோரிக்கை எழுந்த காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மேலும் எண்ணிக்கை லெவலில் உயர்த்தப்பட்டு இப்போதைக்கு 1.30 கோடி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2 முக்கிய நோக்கங்களுடன் கொண்டது. குடும்பத்திற்கான வாழ்நாள் முழுவதும் உழாமல் உழைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்த ஆண்டுகளில் 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரம், அதாவது ஒரு ஆண்டுகளுக்கு 12,000, 12 மாதம் என்பது 12,000ன்றது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 12,000 என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், வாழ்க்கை தயாரித்தையும் உரைத்தும், சமூகத்தின் சுயமரியாதையும் வாழ்வதற்கு
வாழ்வதற்கும் வழிவகுக்கும் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க. இதன் மூலயமா மாதம் 1000 ரூபாய் மூலயமா வருடத்திற்கு 12,000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து செலுத்தின்னு வராங்க. மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனை தொடர்ந்து முக்கியமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துன்னு வந்தோம் ரெகுலராக. அதே போல் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு வந்து 2ஆம் கட்டமாக வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா வந்து விண்ணப்பிச்சிருக்கலாம். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார்கள். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை இருந்தால் கம்பல்சரி அந்த திட்டத்துக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டிருந்தால் பெண்கள் குடும்ப தலைவியாக கருதப்படலாம். அதாவது ஒரு சில குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் குடும்ப தலைவராக வந்து கருதப்பட்டிருப்பாங்க. ஒரு சில குடும்ப அட்டையில் பெண்களே வந்து குடும்ப தலைவராக வந்து கருதப்பட்டிருப்பாங்க. அப்படி ஆண்கள் குடும்ப தலைவராக வந்து கருதப்பட்டிருந்தாங்கன்னா பெண்கள் வந்து குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தெளிவாக புரியும்படி வந்து சொல்லணும்னா என்ன சொல்ல வராங்கன்னா குடும்ப தலைவிகளோட ஃபோட்டோ இருந்ததுன்னா கரெக்டாக அவங்க குடும்ப தலைவிகள் அப்படின்றத வந்து எடுக்கப்படும். அதுவே குடும்ப தலைவரோட ஃபோட்டோ உங்களுடைய கணவரோட ஃபோட்டோ ஆண்களோட ஃபோட்டோ இருந்ததுன்னா அவரோட மனைவி குடும்ப தலைவியாக வந்து கருதப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா முக்கியமாக இந்த திட்டத்தில் குடும்ப தலைவிகள் மகளிர்களுக்கு மட்டும்தான் வந்து ரூபாய் 1000 அப்படின்றதுனால அவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கேட்டுன்னு வராங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருக்குது நாங்கள் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்ற டவுட்லாம் வந்து ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பெண்களாக வந்து குடும்ப தலைவி அவங்களுடைய மனைவி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து தகுதியானவர்கள். 5 ஏக்கராவும் குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கராவு குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருக்க குடும்பங்கள் மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேலே வந்து நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்துக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்பாட்டு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய குடும்ப மின்சாரம் அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சார யூனிட் வந்து பயன்படுத்திங்க. அப்போ 3600 யூனிட் குறைவாக 12 மாதத்தில் யார் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேலே வந்து பயன்படுத்துறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணாங்க. குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்ல போனால் குடும்ப தலைவியெலாம் இருந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க இல்லை பணம் வந்து வாங்கிட்டு வரீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து ரூல்ஸாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த தகுதிகள்லாம் நீங்கள் மீறும் பட்சத்தில் உங்களுக்கு நடுவில் பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார தகுதிகளின் அடிப்படை தனியாக வருமான சான்றிதழ் இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அல்லது நில ஆவணங்கள் பற்றி விண்ணப்பத்துடன் வந்து இணைக்க தேவையில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க இந்த க்ரைட்டீரியாலாம் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வந்து கரெக்டாக இருந்த பட்சத்தில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரெகுலராக வந்து பணம் வாங்கி வரீங்க அதுக்கப்புறம் இந்த ரெகுலர்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மீறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகும். ஏன்னா அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தகவல் வந்து இருக்கும். தரவுகள் எல்லாமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய குடும்ப அட்டையை வச்சு வந்து செக் பண்ணுறாங்க. அதன் மூலயமா நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளாக வந்து இருக்கிறவங்க பயன்பெறும் வகையில் அதாவது வந்து யாரெல்லாம் வந்து குடும்ப தலைவிகளாக இருந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகள் கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டும். குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய பெண்கள் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது செப்டம்பர் 15, 2022 செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னே பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பெண்ணவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு பொதுவாக நியாய விலை கடையில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. அதன் மூலயமா வந்து உங்களுக்கான தகுதிகள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஓ அசிஸ்டன்ட் மணிகார் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து வருவாங்க. விண்ணப்பங்கள் தங்கள் குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடையில் அமர்ந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமிலே வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து ஓல்டு இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு வந்து புதுசாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வரப்போகுது புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஏதாவது வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இனிப்பு செய்தியாக வந்து என்ன வந்து கிடைச்சிருக்கு இனிப்பு செய்தியாக என்ன வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ரூபாய் 1000 வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரூபாய் 1500ஆகவோ அல்லது 2500ஆகவோ உயர்த்த தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லாமல்
பொங்கல் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய மாதங்களில் இதுக்கான அப்டேட் வந்து வரும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா 1500 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 2000 இல்லை 2500 வந்து கிடைக்க அதிக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து திமுக அவங்களுடைய வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து மகளிர் தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து உயர்ந்ததுன்னா அது சம்மந்தமாக வந்து அப்டேட் பண்ணும். இதுவே வந்து இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மாதம் ரூபாய் 2500, அதாவது புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழ்நாடு போலவே ரூபாய் 1000 மாதம் மாதம் வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ரீசனாக வந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வந்து பேட்டி அளிச்சிருந்தார். அதில் வந்து புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தி மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை ரூபாய் 2500 வந்து வழங்கப்படும். ஜனவரி 12ஆம் தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பொங்கல் தொகுப்பு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் ரங்கசாமி வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். புதுச்சேரியில் யாருக்காவது வந்து 1000 ரூபாய் வாங்குறவங்க 2500 வாங்கியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ கிடைக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மக்களும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு 2500 வந்திருக்கா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து இப்போ அதிமுக தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மகளிர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்றத அதிமுகவோட வாக்குறுதிகளில் வந்து முதற்கட்டமாக வந்து அறிவிச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் 1000 ரூபாய் வாங்கின இருக்கிற மகளிர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து மகளிர்களிடையே வந்து இப்போ பேசும் பொருளாக வந்து ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு வராதவங்களுக்குலாம் ரூபாய் 1000 வந்து செலுத்தியிருந்த முதலமைச்சர் உரிமை தொகை உயரும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்திருந்தார். தலைநிமிரும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு உயர்ந்து நடைபோட நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும், பெண்களின் உரிமையும் உயரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். திமுக அரசு சார்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கட்சி வட்டாரங்கள் சார்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 உயருமா இல்லை 2000 ரூபாய் உயருமா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுத்துட்டு அடுத்த 2026 கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் வந்து வழங்கப்படும். மேலும் வந்து நிச்சயம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து விடுபட்டவர்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். நீங்கள் மேல்முறையீடு எப்படி செய்யலாம், ரீஅப்ளை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அப்படின்லாம் விஓ அசிஸ்டண்ட்டை அது தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் அதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். யாராவது ரீஅப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம். நம்ம சேனலில் மிகப்பெரிய பெனிஃபிட்டே நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலும் ரூபாய் 3000 பண்டிகை முடிந்து அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்றத புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அப்படின்றவர் வந்து அறிவிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் தான் வந்து பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வந்து பொங்கலுக்கு முன்னாடியே வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ரேஷன் கடையில் நியாய விலை கடையிலே வந்து ரொக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 3000 கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் 3000 நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்றத வந்து முதலமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் வந்து இப்போ ரீசனாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டவர்களுக்கு நேற்று முதல்ல வந்து பொங்கல் தொகுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. அதாவது ரொக்கமாக வந்து நியாய விலை கடை ரேஷன் கடையில் வந்து ரூபாய் 3000 வந்து நிறைய பேர் வந்து பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி பெறாத விடுபட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து அதாவது நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 3000 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பும் வந்து பொங்கல் பரிசாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் முடிந்தும் விடுபட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து ரூபாய் 3000 வந்து கொடுத்துன்னு வராங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவுனால நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து அறிவித்ததுனால மக்கள் கூட்டம் வந்து ரேஷன் கடையிலையும் வந்து நியாய விலை கடையிலையும் வந்து கூடிய காரணத்தினால் நிறைய பேருக்கு வந்து விடுபட்டிருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வெளியூர்லேருந்து வந்து வாங்காத இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற அப்டேட்டும் ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம்.
மேலும் வந்து நிறைய பேர் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகாத இருக்குது, பணம் வந்து நாங்கள் ரீஅப்ளை பண்ணி வந்து பணம் வரல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு சரியாக வந்து வச்சில்லாத காரணத்தினால பணம் ஏறாத இருக்குது அப்படின்றதையும் வந்து அரசு தரப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் 2-3 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சிருக்கலாம். அப்ளை பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் மாதம் ₹1000 டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பணம் ஏறும் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோலும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். அதனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு அப்படின்றது வந்து செக் பண்ணுங்கள். அப்படி லிங்க் ஆகலைன்னா கரெக்டாக வந்து லிங்க் பண்ணிங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமை தொகை வாங்குறவனோட மகளிர்களுக்கு www.kmut.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ வந்து கொண்டு வரப்பாங்க. முக்கியமாக ரீஅப்ளைக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களோட ஸ்டாலினில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்காதவங்களுக்கு ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உருவாக்கி இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து ஈஸியாக உங்களுடைய மொபைல்லே ரீஅப்ளைக்கான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எதனா செக் பண்ணாலும் இந்த வெப்சைட்டில் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலான அப்டேட் எல்லாமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக உயர்த்துவது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மிக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.